அன்புள்ள மாணவர்களே, ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷனை ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஜர்னல் என்ட்ரியா மாத்துறதுங்கிறது ரொம்ப நேரம் எடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற இந்த மெத்தடு சுலபமாக வேகமாக ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷனை ஜர்னல் என்ட்ரியா மாற்ற உதவும். முதல்ல ஒரு பிசினஸ்ல வரக்கூடிய வழக்கமான டிரான்சாக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். அப்ப முதலாவது பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ். பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் வந்ததுன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கங்க. கேஷ் டிரான்சாக்ஷன்னா கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கங்க. கிரெடிட் டிரான்சாக்ஷன்னா நேம் ஆஃப் த பார்ட்டியை கிரெடிட் பண்ணிக்கங்க. பேங்க் டிரான்சாக்ஷன்னா பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கங்க. அப்ப என்னவாதான் ஜேர்னல்ஸ் இருக்க முடியும்னு சொன்னா, கேஷ் டிரான்சாக்ஷன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்னு இருக்கணும். கிரெடிட் டிரான்சாக்ஷன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு நேம் ஆஃப் த பார்ட்டின்னு இருக்கணும். பேங்க் டிரான்சாக்ஷன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் இருக்கணும். வேற வர வாய்ப்பே இல்லை. உங்க டெக்ஸ்ட் புக்ல எக்ஸசைஸ் 7ல இந்த எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. 2018 March 3rd bought goods for cash. கேஷ்னு கொடுத்திருக்கு, அதனால அது கேஷ் டிரான்சாக்ஷன். அப்பன்னா பர்ச்சேஸ் டெபிட் பண்ணோம், கேஷ் கிரெடிட் பண்ணோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 25,000. அதே 6th டேட்ல பாட் கூட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் 15,000 கொடுத்திருக்கு. இங்க நேம் ஆஃப் த பார்ட்டி கொடுத்திருக்காங்க, அதனால இது கிரெடிட் டிரான்சாக்ஷன். அப்பனா பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெட்டார் டு கமலேஷ் 15,000. அடுத்து எக்ஸசைஸ் 9ல March 4, 5, 6ல இந்த மூணு டிரான்சாக்ஷனும் பேங்க் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸா கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் அசோகன் ஃபார் 5,000 பை பேயிங் த்ரூ டெபிட் கார்டு, த்ரூ நெட் பேங்கிங், த்ரூ கிரெடிட் கார்டு. அப்ப இது எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ். அப்ப என்னதான் ஜேர்னல் வரணும்னு சொன்னா பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெட்டார் டு பேங்க். அப்ப முதல் இது பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெட்டார் டு பேங்க் 5,000. ரெண்டாவதுக்கு பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெட்டார் டு பேங்க் 10,000. மூணாவது பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெட்டார் டு பேங்க் 2,000. சேல் ஆஃப் கூட்ஸ், கிரெடிட் சேல்ஸ் அக்கவுண்ட். கேஷ் டிரான்சாக்ஷன்னா கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. கிரெடிட் டிரான்சாக்ஷன்னா நேம் ஆஃப் த பார்ட்டி டெபிட் பண்ணுங்க. பேங்க் டிரான்சாக்ஷன்னா பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. அப்ப ஜர்னல் என்ட்ரிஸ் என்னவா தான் இருக்க முடியும்னா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ், நேம் ஆஃப் த பார்ட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். எக்ஸசைஸ் 7ல 2018 March 6ல sold goods for cash 25,000 கொடுத்திருக்கு. இது கேஷ் டிரான்சாக்ஷன். அப்பன்னா கேஷ் அக்கவுண்ட் டெபிட் பண்ணி சேல்ஸ் அக்கவுண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அப்ப கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் 25,000 டு சேல்ஸ் அக்கவுண்ட் 25,000. அடுத்தது 10th sold goods to Hari 10,000. நேம் ஆஃப் த பார்ட்டி கொடுத்திருக்கு, மன வந்ததாக எங்கேயும் சொல்லல. அப்ப இது கிரெடிட் டிரான்சாக்ஷன். அப்பன்னா Hari account debtor to sales 10,000. Exercise 11 March 2ல sold goods to A and money received through RTGS 25,000. அப்பனா இது பேங்க் டிரான்சாக்ஷன். பேங்க் டிரான்சாக்ஷன்னா பேங்கை டெபிட் பண்ணி சேல்ஸை கிரெடிட் பண்ணோம். ஆக பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் 25,000 டு சேல்ஸ் அக்கவுண்ட் 25,000. அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் டெபிட்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் கிரெடிட் தான் இருக்க முடியும். சேல்ஸ் கிரெடிட்னா சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் டெபிட் தான் இருக்க முடியும். வேற வர வாய்ப்பே இல்லை. இதுல கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதனால நேம் ஆஃப் த பார்ட்டியை அடுத்த அக்கௌண்ட்டா எடுத்துக்கங்க. அப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்னா நேம் ஆஃப் த பார்ட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்னா சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு நேம் ஆஃப் த பார்ட்டி. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்க எக்ஸசைஸ் 8ல October 6th ரிட்டர்ன்ட் கூட்ஸ் டு அருள்னு கொடுத்திருக்கு 10,000. அப்போ நேம் ஆஃப் த பார்ட்டி டெபிட் பண்றோம். ஸோ அருள் அக்கௌண்ட் டெட்டார் 10,000. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸை கிரெடிட் பண்ணோம். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் 10,000. அடுத்தது எக்ஸசைஸ் 8ல October 18th சந்தர் ரிட்டர்ன்ட் கூட்ஸ் டு அஸ் வர்த் ₹6,000 கொடுத்திருக்கு. இது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். அப்ப சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் டெபிட் பண்ணோம். சோ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கவுண்ட் டெட்டா 6,000. நேம் ஆஃப் த பார்ட்டி கிரெடிட் பண்ணோம். சோ டு சந்தர் அக்கவுண்ட் 6,000. அடுத்தது 5 பர்ச்சேஸ் ஆஃப் an asset.
பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸையும் பர்ச்சேஸ் ஆஃப் அன் அசட்டையும் உங்களுடைய சம்ஸில் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி வேறுபடுத்தி காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸுக்கு கூட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க, பர்ச்சேஸ் ஆஃப் அன் அசட்டுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் அசட் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த அசட்டுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த ஸ்பெசிஃபிக் அசட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கங்க. கேஷ் டிரான்சாக்ஷன்னா கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிக்கங்க. கிரெடிட் டிரான்சாக்ஷன்னா நேம் ஆஃப் த பார்ட்டி கிரெடிட் பண்ணிக்கங்க. பேங்க் டிரான்சாக்ஷன்னா பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கங்க. அப்போ ஜேர்னல்ஸ் என்னவா தான் இருக்க முடியும்னு சொன்னால், ஸ்பெசிஃபிக் அசட் அக்கௌண்ட் டெட் ஆர் டு கேஷ் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு, ஸ்பெசிஃபிக் அசட் அக்கௌண்ட் டெட் ஆர் டு நேம் ஆஃப் த பார்ட்டி கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸுக்கு, ஸ்பெசிஃபிக் அசட் அக்கௌண்ட் டெட் ஆர் டு பேங்க் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸுக்கு. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸைஸ் 7ல் மார்ச் 2 அன்னைக்கு பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் ₹25,000 கொடுத்துருக்காங்க. அப்போது கேஷ் டிரான்சாக்ஷன் இது, ஏன்னா ஃபார் கேஷ்னு இங்கே கொடுத்துருக்கு. அப்போது ஸ்பெசிஃபிக் அசட் வந்து ஃபர்னிச்சர், அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை எடுத்துக்கணும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட் ஆர் 25,000. அடுத்தது கிரெடிட் கேஷ் பண்ணோம், அப்போ டு கேஷ் அக்கௌண்ட் 25,000. எக்ஸைஸ் 9 மார்ச் 3ல் பாட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் ₹28,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து நேம் ஆஃப் த பார்ட்டி இருக்குது, அதனால் வந்து இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன். கிரெடிட் டிரான்சாக்ஷன்னா ஸ்பெசிஃபிக் அசட் எடுக்கணும், நேம் ஆஃப் த பார்ட்டி கிரெடிட் பண்ணணும். அப்போ ஸ்பெசிஃபிக் அசட் வந்து ஃபர்னிச்சர், அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட் ஆர். நேம் ஆஃப் த பார்ட்டி வந்து ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர், அப்போ டு ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 28,000. பாட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் கமல் அண்ட் பெய்டு பை செக் 8,000. இது பேங்க் டிரான்சாக்ஷன், ஏன்னா பை செக்னு கொடுத்துருக்கு. அப்போது ஸ்பெசிஃபிக் அசட் வந்து ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட் ஆர் 8,000. செக்காக இருக்கிறதுனால பேங்க் டிரான்சாக்ஷன், அப்போ டு பேங்க் அக்கௌண்ட் 8,000. அடுத்தது சேல் ஆஃப் என் அசட். எங்கே அதே மாதிரி சேல்ஸுக்கும் சேல் ஆஃப் அசட்ஸுக்கும் எப்படி வித்தியாசம் பார்க்கறதுன்னா, அங்கே கூட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, சோல்டு கூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து அந்த ஸ்பெசிஃபிக் அசட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் அசட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கங்க. கேஷ் டிரான்சாக்ஷன்னா கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கங்க. கிரெடிட் டிரான்சாக்ஷன்னா நேம் ஆஃப் த பார்ட்டி டெபிட் பண்ணிக்கங்க. பேங்க் டிரான்சாக்ஷன்னா பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கங்க. அப்போ ஜேர்னல்ஸ் என்னவா தான் இருக்க முடியும்னா, cash account debt are to specific asset, credit transaction na name of the party account debt are to specific asset, bank transaction na bank account debt are to specific asset. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மார்ச் 2 sold an old computer for cash 10,000. இது cash transaction. அப்போ ஸ்பெசிஃபிக் அசட்டை கிரெடிட் பண்ணோம், அப்போ கம்ப்யூட்டர் கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட் ஆர் 10,000 டு கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் 10,000. மார்ச் 3 sold an old machinery to Ram ₹15,000. இது கிரெடிட் டிரான்சாக்ஷன். நேம் ஆஃப் த பார்ட்டி டெபிட் பண்ணோம், அப்போ ராம் அக்கௌண்ட் டெட் ஆர் டு 15,000. ஸ்பெசிஃபிக் அசட்டை வந்து கிரெடிட் பண்ணோம், அப்போ அது மெஷினரி, ஸோ டு மெஷினரி அக்கௌண்ட் 15,000. Fourth, sold an old furniture and amount received by check ₹12,000. இது பேங்க் டிரான்சாக்ஷன். பேங்க் டிரான்சாக்ஷன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணோம், அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட் ஆர் 12,000. ஸ்பெசிஃபிக் அசட்டை கிரெடிட் பண்ணோம், அப்போ இங்கே அது ஃபர்னிச்சர், ஸோ டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 12,000. அடுத்தது 7 expenses and losses. எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்ங்கிறது நாமினல் அக்கௌண்ட்ஸ். அப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போது அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கங்க. கேஷ் டிரான்சாக்ஷன்னா கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கங்க. பேங்க் டிரான்சாக்ஷன்னா பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கங்க. அப்போ ஜேர்னல்ஸ் என்னவா தான் இருக்க முடியும்னா, ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட் ஆர் டு கேஷ் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்னா, ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட் ஆர் டு பேங்க் பேங்க் டிரான்சாக்ஷன் தான். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மார்ச் 5 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எக்ஸ்பென்சஸ் பெய் 2,000. அப்போ டெபிட் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பென்ஸ், அது அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெட் ஆர் 2,000.
இது cash transaction. அப்போ credit cash account. So to cash account 2000. Issued a check for rent rupees 3000. இது bank transaction. அப்போ debit specific expense account. அப்போ rent. அப்போ rent account debtor 3000. Bank transaction அதனால bank account 3000. Paid salary through ECS. Debit specific expense salary account. அப்போ salary account debtor. Bank transaction அதனால bank account 2000. Electricity charges paid through net banking. Bank transaction. அப்போ specific expense account debit பண்ணோம். அது வந்து இங்கே வந்து electricity charges. அப்போ electricity charges account debtor 2000. Bank transaction bank account credit பண்ணோம். So to bank account 2500. அடுத்தது incomes and gains. Incomes and gains nominal account தான். அப்போ debit all expenses and losses, credit all incomes and gains. அப்போ அந்த specific income account credit பண்ணோம். Cash transaction னா cash account debit பண்ணிக்கங்க. Bank transaction னா bank account debit பண்ணிக்கங்க. அப்போ journals என்னவா தான் இருக்கும்னா cash account debtor to specific income account, bank transaction னா bank account debtor to specific income account. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கமிஷன் ரிசீவ்ட் rupees 1000. கேஷ் டிரான்சாக்ஷன் அதனால கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிக்கிறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் debtor 1000. கிரெடிட் ஸ்பெசிஃபிக் இன்கம் அது வந்து இங்கே கமிஷன். ஸோ டு கமிஷன் அக்கௌண்ட் 1000. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை செக் இது பேங்க் டிரான்சாக்ஷன். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் debtor 7000. கிரெடிட் ஸ்பெசிஃபிக் இன்கம் அக்கௌண்ட் அப்போ அது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட். ஸோ டூ இன்ட்ரெஸ்ட்னு போடலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் 7000. அடுத்தது பேமெண்ட்ஸ். பேமெண்ட்ஸில் ரெண்டு உண்டு. ஒன்று கேஷ் பேமெண்ட்ஸ், இன்னும் பேமெண்ட்ஸ் த்ரூ பேங்க். கேஷ் பேமெண்ட்ஸ் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன். அப்போ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிக்கங்க. ஏன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட், இங்கே கேஷ் வெளியே போகுது. அப்போ டெபிட் நேம் ஆஃப் த பார்ட்டி, டெபிட் தி ரிசீவர். பேமெண்ட்ஸ் த்ரூ பேங்க்னா அது பேங்க் டிரான்சாக்ஷன். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கங்க. கிரெடிட் த கிவர், ஏன்னா அவர் தான் பார்ட்டிக்கு பணம் கொடுக்குறார். அப்போ நேம் ஆஃப் த பார்ட்டியை டெபிட் பண்ணிக்கங்க. அப்போ ஜேர்னல்ஸ் என்னவா தான் இருக்க முடியும்னா கேஷ் பேமெண்ட்ஸாக இருந்தால் நேம் ஆஃப் த பார்ட்டி அக்கௌண்ட் debtor டு கேஷ் இருக்கணும். பேமெண்ட்ஸ் த்ரூ பேங்க்னா நேம் ஆஃப் த பார்ட்டி அக்கௌண்ட் debtor டு பேங்க்னு இருக்கணும். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பெய்டு கமலேஷ் rupees 12,000. இது வந்து கேஷ் பேமெண்ட். அப்போனா கேஷ் கிரெடிட் பண்ணி நேம் ஆஃப் த பார்ட்டி டெபிட் பண்ணோம். நேம் ஆஃப் த பார்ட்டி வந்து கமலேஷ். அப்போ கமலேஷ் அக்கௌண்ட் debtor 12,000 டு கேஷ் 12,000. அடுத்தது பெய்டு கேஷ் டு அருண் ஆன் அக்கௌண்ட் 60,000. அப்போ இது வந்து கேஷ் டிரான்சாக்ஷன். அப்போனா நேம் ஆஃப் த பார்ட்டி டெபிட் பண்ணோம். ஸோ அருண் அக்கௌண்ட் debtor 60,000. கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணோம். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் 60,000. பெய்ட் ராகுல் பை செக் 6,000. இது வந்து பேங்க் டிரான்சாக்ஷன். நேம் ஆஃப் த பார்ட்டி டெபிட் பண்ணோம். அப்போ இந்த ராகுல் அது. ஸோ ராகுல் அக்கௌண்ட் debtor 6,000. பேங்கை கிரெடிட் பண்ணோம். ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் 6,000. ரெசிப்ட்ஸ் வரும்போது அதே மாதிரி கேஷ் ரெசிப்ட்ஸ் இருக்கலாம், ரெசிப்ட்ஸ் த்ரூ பேங்க் இருக்கலாம். அப்போ கேஷ் ரெசிப்ட்ஸ்னா அது கேஷ் டிரான்சாக்ஷன். பணம் உள்ள வருது, டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ டெபிட் கேஷ் அக்கௌண்ட், நேம் ஆஃப் த பார்ட்டி கிரெடிட் பண்ணிக்கங்க. பேங்க் டிரான்சாக்ஷனாக இருந்ததுன்னா பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கங்க. ஏன்னா டெபிட் த ரிசீவர், நம்ம சார்பாக அவர் தான் வாங்கிக்கிறாரு. அப்போனா நேம் ஆஃப் த பார்ட்டியை கிரெடிட் பண்ணிக்கங்க. அப்போ என்னதான் ஜேர்னல்ஸ் இருக்க முடியும்னு சொன்னால் கேஷ் அக்கௌண்ட் debtor டு நேம் ஆஃப் த பார்ட்டி கேஷ் ரெசிப்ட்ஸ்னா, பேங்க் அக்கௌண்ட் debtor டு நேம் ஆஃப் த பார்ட்டி ரெசிப்ட்ஸ் த்ரூ பேங்க்னா. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி 800. இது கேஷ் ரெசிப்ட். அப்போ கேஷ் வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் debtor 800 to name of the party Hari 800. Payments received from Manu through NEFT rupees 20,000. இது bank transaction. அப்போ 20,000 பேங்க்கு போகுது. So debit the receiver, bank account debtor 20,000 to name of the party
20,000. அடுத்தது borrowings from bank. பேங்க்ல கடன் வாங்குறது. இது வந்து ஒரு சாதாரண கேஷ் டிரான்சாக்ஷன். அப்போ கேஷ் அக்கவுண்ட் டெபிட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வாட் கம்ஸ் இன் டு பி டெபிட்டட். கிரெடிட் பேங்க் லோன், அதான் இங்க முக்கியம். பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பதிலாக பேங்க் லோன் அக்கவுண்ட் எடுத்துக்கிறோம். அப்போ ஜர்னல் என்ட்ரி வந்து கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் டு பேங்க் லோன். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா borrowed a loan from bank rupees 25,000. பணம் உள்ள வருது. ஸோ கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் 25,000 டு பேங்க் லோன் அக்கவுண்ட் 25,000. இப்போ ஒரு பிஸ்னஸில் எப்போவாது நடக்கிற சில டிரான்சாக்ஷன்ஸ், ஆனால் ரொம்ப முக்கியமான டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் முதலாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிஸ்னஸ். அது கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அசட்ஸ் இன்வெஸ்டடாக இருக்கலாம். ரெண்டுமே டெபிட் தான். கேஷும் டெபிட் தான், அசட்ஸும் டெபிட் தான். ஏன்னா ஃப்ரம் த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கேஷ் கம்ஸ் இன், அசட்ஸ் கம்ஸ் இன். கிரெடிட் கேபிட்டல் அக்கவுண்ட், பர்சனல் அக்கவுண்ட், அது கிரெடிட் த கிவர். அப்போ என்ன ஜேர்னல் தான் இருக்க முடியும்னா கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கவுண்ட், அசட்ஸ் அக்கவுண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கவுண்ட். இல்லைன்னா கேஷ் அக்கவுண்ட் டெட்டார், அசட்ஸ் அக்கவுண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கவுண்ட். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸைஸ் 7ல் 2018 மார்ச்சில் மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 6,000 கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து கேஷ் கான்ட்ரிபியூஷன். அப்போனா கேஷை டெபிட் பண்ணோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 6,000. கேபிட்டல் கிரெடிட் பண்ணோம். ஸோ மனோகர், அப்போ மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 6,000. எக்ஸைஸ் 8ல் அக்டோபர் 1st கமென்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கூட்ஸ் 40,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து அசட்ஸ் கான்ட்ரிபியூஷன். அப்போது அசட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணோம். இப்போ ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் 40,000, கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணோம் டு கேபிட்டல் அக்கௌண்ட் 40,000. எக்ஸைஸ் 9ல் மார்ச் 1st ரமேஷ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 3 lakhs, கூட்ஸ் 80,000 அண்ட் ஃபர்னிச்சர் 27,000 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மூணையும் வச்சு அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ அது எல்லாமே டெபிட் தான். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 3 lakhs, ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் 80,000, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் 27,000 டு கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த மூணுடைய டோட்டல் 4,07,000. நம்பர் 2, withdrawals from business for personal use of proprietor. பர்சனல் யூஸ் அப்படின்னு வந்தாலே டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டை கண்ணை மூடிட்டு டெபிட் பண்ணலாம். ப்ரொப்ரைட்டருடைய சொந்த செலவுகளுக்காக எடுத்துக்கிற எந்த செலவும் அந்த குறிப்பிட்ட எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் எழுதக்கூடாது. ஒரே அக்கௌண்ட் டிராயிங்ஸில் மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு முன்னாடியே பார்த்துருக்குறோம். அப்போ டெபிட் டிராயிங்ஸ் அக்கௌண்ட். ஃப்ரம் ஆஃபீஸ்னா கிரெடிட் கேஷ் அக்கௌண்ட், ஃப்ரம் பேங்க்னா கிரெடிட் பேங்க் அக்கௌண்ட். அப்போது ஜேர்னல்ஸ் என்னவாக தான் இருக்கும்னா டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஆஃபீஸ்லேருந்து எடுத்தான், டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் பேங்க்லேருந்து எடுத்தான். இதில் என்ன பார்க்கணும்னு சொன்னால் பேங்க்லேருந்து எடுத்ததாக இருந்ததுன்னா டிரான்சாக்ஷனில் ஃப்ரம் பேங்க்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா அது எப்பவுமே ஆஃபீஸ் தான். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸைஸ் 7 மார்ச் 28 withdrew for personal use 4,000. இது எங்கே எடுத்தாங்கன்னு சொல்லலை. அப்போ ஆஃபீஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ கேஷ். அப்போ பர்சனல் யூஸ் வந்துச்சு. ஸோ டெபிட் டிராயிங்ஸ். அப்போ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 4,000, ஆஃபீஸ்லேருந்து எடுத்திருக்கார். ஸோ 2 கேஷ் 4,000. எக்ஸைஸ் 10 ஜனவரி 22 withdrew from bank for personal use. ஃப்ரம் பேங்க்னு சொல்லியிருக்கு. அப்போது அவருடைய சொந்த செலவுக்கு பேங்க்லேருந்து எடுத்துக்கிறார். அப்போது டெபிட் டிராயிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 800, ஃப்ரம் பேங்க்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2 பேங்க் 800. 20 feet paid club bill for the proprietor by check 200. பிஸ்னஸ்லேருந்து அவருடைய கிளப் பில்லு சொந்த செலவுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ டெபிட் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் 200, செக்காக கொடுத்துருக்காரு. அதனால் பேங்க். ஸோ 2 பேங்க் அக்கௌண்ட் 200. 26 paid electricity bill of the proprietor house through debit card. அவருடைய வீட்டுக்கான எலக்ட்ரிசிட்டி பில். அப்போது அதுவும் சொந்த செலவு தான். அப்போ டெபிட் டிராயிங்ஸ் அக்கௌண்ட், டெபிட் கார்டு சொல்கிறதுனால 2 பேங்க் 2,000 2,000. மூணாவது முக்கியமான டிரான்சாக்ஷன் கூட்ஸ் டேக்கன் ஃப்ரம் பிஸ்னஸ். இதுவும்
எப்போவாவது தான் நடக்கக்கூடிய ஒன்று. இது கூட்ஸ் அவருடைய சொந்த உபயோகத்துக்காக எடுத்துக்கலாம். அப்போ டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஆஃபீஸ் யூஸ்க்கு கூட்ஸ் எடுத்திருந்தா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணிக்கங்க. ஃப்ரீ சாம்பிள்ஸுக்கு கொடுத்துருந்தா சேல்ஸ் ப்ரொமோஷனை டெபிட் பண்ணிக்கங்க. டொனேஷன்ஸ்க்காக கொடுத்துருந்தா டொனேஷன்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கங்க. சேரிட்டிஸுக்கு கொடுத்துருந்தா சேரிட்டிஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பிஸ்னஸ்லேருந்து கூட்ஸ் எடுக்கிறது பர்ச்சேஸ்லேருந்து தான் எடுத்திருக்க முடியும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கங்க. அப்போ ஜேர்னல் என்னதான் வரும்னு சொன்னால் பர்சனல் யூஸ்க்கு கூட்ஸ் எடுத்திருந்தா டிராயிங்ஸ் அக்கௌண்ட் தட் ஆர் டு பர்ச்சேஸ். ஆஃபீஸ் யூஸ்க்கு கூட்ஸ் எடுத்திருந்தா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் தட் ஆர் டு பர்ச்சேஸ். ஃப்ரீ சாம்பிள்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தா சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் தட் ஆர் டு பர்ச்சேஸ். டொனேஷன்ஸுக்கு எடுத்திருந்தா டொனேஷன்ஸ் அக்கௌண்ட் தட் ஆர் டு பர்ச்சேஸ். சேரிட்டிஸ்க்கு எடுத்திருந்தா சேரிட்டிஸ் அக்கௌண்ட் தட் ஆர் டு பர்ச்சேஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 8ல அக்டோபர் 30th சசிகுமார் டுக் ஃபார் பர்சனல் யூஸ் கூட்ஸ் வர்த் 10,000. அப்போ அவர் சொந்த உபயோகத்துக்கு ப்ராப்பரைட்டர் எடுக்கிறார். அப்போ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் தான் எடுக்கணும். அப்போ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் கூட்ஸ் எடுத்ததுனால டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 10,000. அடுத்த எக்ஸசைஸ் 11ல ஆகஸ்ட் 16th கூட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் 5,000. அப்போ ஆஃபீஸ் யூஸ் சொன்னதுனால ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் எடுக்கணும். ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் 5,000 டு பர்ச்சேஸ் கிரெடிட். கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ் 2,000. இது சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் 2,000. கூட்ஸ் டொனேட்டட் டு எ ட்ரஸ்ட் டொனேஷன். அப்போ டொனேஷன்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் 10,000. டவல்ஸ் given as charities 3,000. அப்போ சேரிட்டிஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ். நீங்கள் கூட்ஸ் எதுக்காக எடுக்கிறோங்கிறதும் அப்போ எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணோன்றதையும் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். ரைட். அடுத்த டிரான்சாக்ஷன் கேஷ் ரிசீவ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் அலவுட். டிஸ்கவுண்ட் அலவுடுங்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது பையர் பணத்தை சொன்ன டைமில் கொடுக்கணுங்கிறதுக்காக செல்லர் கொடுக்குற ஒரு சிறிய கன்செஷன். அப்போ இது கேஷ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி. கம்மியாக ரிசீவ் பண்ணுறோம், அதான் அது டிஸ்கவுண்ட். அப்போ இது கேஷ் டிரான்சாக்ஷன். கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கங்க. நேம் ஆஃப் த பார்ட்டி கிரெடிட் பண்ணிங்க, கிரெடிட் த கிவர். அப்போ டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கிறோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெட்டா டு நேம் ஆஃப் த பார்ட்டி தான் ஜேர்னல் வரும். இப்போ இது எக்ஸாம்பிள் பார்ப்போம். உங்கள் சம்ஸில் இந்த மாதிரி வரும். இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த மாதிரி வரும்போது சோல்டு கூட்ஸ் டு சந்தர் ஆன் கிரெடிட் 30,000. இது கிரெடிட் டிரான்சாக்ஷன். அப்போ சந்தர் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் 30,000. சந்தர் ரிட்டர்ன்டு கூட்ஸ் வர்த் ₹6,000. அப்போ நமக்கு திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. சேல்ஸ் கிரெடிட். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் டெபிட். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் டெட்டா 6,000 டு சந்தர் அக்கௌண்ட் 6,000. இப்போ இதான் முக்கியமான என்ட்ரி. ரிசீவ்டு ஃப்ரம் சந்தர் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் 23,000 கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான்னு நீங்கள் பார்க்கணும். 30,000க்கு சேல் பண்ணும், 6,000 ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. அப்போனா 30,000 மைனஸ் 6,000 24,000 அவர் கொடுக்கணும். ஆனால் 23,000 தான் சொல்லியிருக்காங்க. இன் ஃபுல் செட்டில்மெண்ட்டுன்னு ஆனால் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 23,000 வாங்கிட்டு அவர் கணக்கை முடிச்சிட்டோம். அப்போ மீதி ₹1,000 என்னன்னா அதான் டிஸ்கவுண்ட் அலவுட். அப்போ அந்த டிஸ்கவுண்ட் அலவுடை அந்த கேஷ் ரெசிப்டில் நம்ம கொண்டு வரணும். அப்போ பணம் வரதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ வந்துச்சுன்னா 23,000. டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெட்டார் 1,000 டு சந்தர் அக்கௌண்ட் ஃபுல் அமௌண்ட். அப்போ எவ்வளோ ரிசீவ் பண்ணீங்களோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 23,000, எவ்வளோ வரலையோ அதை டிஸ்கவுண்ட் அலவுடுக்கு 1,000 டு சந்தர் அக்கௌண்ட் டோட்டல் அமௌண்ட் 24,000. ஆனால் இங்கே 23,000 தான் வந்ததா சொல்லியிருக்கு. அந்த ₹1,000 எப்படி வந்ததுன்னா 30,000 மைனஸ் 6,000 24,000. அப்போது ₹1,000 டிஸ்கவுண்ட்.
நெக்ஸ்ட் கேஷ் பெய்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. இப்போ இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸில் வரும். அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்போ நம்ம சொன்ன டைமில் கொடுத்தா நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கணும், அது டிஸ்கவுண்ட் ரிசீவ்னு சொல்கிறோம். இதுவும் கேஷ் டிரான்சாக்ஷன். இது பேமெண்ட்டுக்கான டிரான்சாக்ஷன், டிஸ்கவுண்ட்டை சேர்த்திக்குங்க. அப்போ நேம் ஆஃப் த பார்ட்டி அக்கௌண்ட் அட் ஆர் டு கேஷ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து கிரெடிட் பண்ணிக்கங்க, ஏன்னா இன்கம். அப்போ சம்மில் இப்படி கொடுத்துருப்பாங்க. நவம்பர் 3 பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ஹரிஸ் 30,000, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அட் ஆர் டு ஹரிஸ் 30,000 ஏன்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன். கேஷ் பெய்ட் டு ஹரிஸ் 15,000, கேஷ் 15,000 கொடுத்துட்டோம் எப்போ 10ஆம் தேதி. அப்போ ஹரிஸ் அக்கௌண்ட் அட் ஆர் டு கேஷ் 15,000. 22ஆம் தேதி கேஷ் பெய்ட் டு ஹரிஸ் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் ஹிஸ் அக்கௌண்ட் 14,700. அப்போ 30,000க்கு பர்ச்சேஸ் பண்ணோம், 15,000 கேஷ் கொடுத்துட்டோம். அப்போ மீதி 15,000 நம்ம கொடுக்கணும், ஆனால் ஃபுல் செட்டில்மெண்ட்டுக்கு 14,700ன்னு சொல்லியிருக்கு. அப்போ மீதி 300 வந்து நமக்கு கன்செஷன் கிடைச்சிருக்கு, அது வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ். அப்போ கேஷ் பே பண்ணியிருக்கோம். ஸோ ஹரிஷ் அக்கௌண்ட் டெட்டார், அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 15,000. எவ்வளோ கொடுத்தோம்னு சொன்னால் டூ கேஷ் அக்கௌண்ட் 14,700, மீதி வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் received account 300. Harish account at our 15,000, 2 discount received 300 and 2 cash 14,700. அடுத்தது for bad debts. Bad debts என்றது ஒரு பிசினஸ்ல திரும்பி வராத தொகைகள். அப்ப இது வந்து லாஸ். அப்ப bad debts அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கங்க. யாரால் அந்த பிரச்சனை வந்ததோ அவர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஜர்னல் என்ட்ரி நீங்கள் ஞாபகம் வைக்கணும். பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் அட் ஆர் டு நேம் ஆஃப் த பார்ட்டி தான் பேட் டெட்ஸுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ₹1000 டியூ ஃப்ரம் ராகுல் ஆர் நவ் பேட் டெட்ஸ். ராகுல் கிட்ட இருந்து வர வேண்டிய 1000 வராம போயிடுச்சு. அப்போ பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் அட் ஆர் 1000 டு ராகுல் அக்கௌண்ட் 1000. அடுத்தது பேட் டெட்ஸ் ரெக்கவர்ட். சில சமயங்கள்ல எதிர்பாராம நம்ம வராதுன்னு நினைச்ச பணம் திரும்பி வந்துட வாய்ப்புகள் உண்டு. அப்ப இது வந்து பணம் வரதுக்கான ஒரு என்ட்ரி. அப்ப கேஷ் டிரான்சாக்ஷன். அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் அக்கவுண்ட் டெபிட் பண்ணிக்கங்க. பேட் டெட்ஸ் இப்போ இல்ல நமக்கு, அதனால பேட் டெட்ஸை கிரெடிட் பண்ணிக்கங்க. அப்ப ஜர்னல் என்ட்ரி என்னன்னா கேஷ் அக்கவுண்ட் அட் ஆர் டு பேட் டெட்ஸ் ஃபார் பேட் டெட்ஸ் ரெக்கவர்ட். அப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா received ₹1,200 of bad debts written off last year. போன வருஷம் பேட் டெட்ஸ்னு எழுதினது வந்துருச்சு. அப்ப பணம் வந்துச்சு. கேஷ் அக்கவுண்ட் டெட் ஆர் டு பேட் டெட்ஸ். அடுத்தது பார்ஷியல் பேமெண்ட் ரிசீவ் டியூ டு இன்சால்வென்சி. இன்சால்வென்சின்னா அவருடைய கடன்களை திருப்பி செலுத்த முடியாத நிலை வந்து இன்சால்வென்சி. அப்ப இதுவும் எவ்வளவு பணம் தரணுமோ அதுல கொஞ்சம் நமக்கு வருது, அவ்வளவுதான். பார்ஷியலி ரிசீவ்ட். அப்ப இதுவும் கேஷ் டிரான்சாக்ஷன். எவ்வளவு பணம் வந்ததோ கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் அமௌண்ட் ரிசீவ்டு. எவ்வளவு வரலையோ அது பேட் டெட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கங்க. ஏன்னா பேட் டெட்ஸ்ங்கிறது லாஸ்ன்னு சொன்னோம், டெபிட் பண்ணதை. ஸோ அமௌண்ட் அன்ரெக்கவர்ட். டோட்டலுக்கு நேம் ஆஃப் த பார்ட்டி அக்கௌண்ட் கொடுத்துக்குங்க. அப்ப கேஷ் அக்கவுண்ட் டெட்டார், பேட் டெட்ஸ் அக்கவுண்ட் டெட்டார் டு நேம் ஆஃப் த பார்ட்டி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறோம். எக்ஸஸ் 11 அது இருக்கு. ஆகஸ்ட் 10 சோல்டு கூட்ஸ் டு எம் ஆன் கிரெடிட் 12,000 இருக்கு. இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன். அப்ப எம் அக்கவுண்ட் டெட்டார் டு சேல்ஸ். அப்ப 12,000க்கு வித்தோம். ஆனா என்னாச்சுன்னா ஆகஸ்ட் 17th என்ன தெரிஞ்சதுன்னா எம் became insolvent and only 80 paise per rupee is received as final settlement. அப்போ ஒரு ரூபாய்க்கு 80 பைசா தான் அவர்கிட்ட இருந்து நம்மளால வாங்க முடிஞ்சது. அப்ப மீதி எல்லாமே பேட் டெட்ஸ். அது எப்படி கண்டுபிடிச்சோம் நீங்க போட்டிருக்கிறோம். கூட்ஸ் சோல்டு வந்து 12,000 மைனஸ் அமௌண்ட் ரிசீவ்ட் 9,600. அதாவது 12,000 இன்ட்டு 80 பைசா போட்டீங்கன்னா 9,600. அப்ப ரிமைனிங் வந்து நமக்கு 2,400 பேட் டெட்ஸ். அப்ப இது கேஷ் ரிசீவ் பண்றதுக்கான என்ட்ரி, பேட் டெட்ஸ் லாஸ்ன்னு எடுத்துக்கங்க. அப்ப கேஷ் அக்கவுண்ட் டெட்டா 9,600, bad debts account data 2,400 to M account 12,000. Bill drawn and accepted.
பில் ட்ரான் அண்ட் அக்செப்டட், அதாவது பில்ஸ் பேயபிள் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் ஒரு தனி வீடியோவே நம்ம போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள் சந்தேகம் இருந்தாலும் ஒரே இடத்துல இருக்கணுன்றதுக்காக நம்ம இதை இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ பில் ட்ரான் அண்ட் அக்செப்டட் இது வந்து செல்லராக இருந்தால் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு பையர்னு கொடுத்துருக்குங்க. அடுத்தது அந்த பில்லை பேங்க்ல கொடுத்து பணமாக மாற்றிக்கிறோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ், எவ்வளோ பணம் வந்ததோ அது, எவ்வளோ பணம் டிஸ்கவுண்டாக போச்சோ அது டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். அந்த டிஸ்கவுண்டட் பில் டிஸானர்ட் ஆச்சுன்னா பையர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். உங்களுக்கு இந்த 3 தான் உங்கள் சம்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பில் ட்ரான் அண்ட் அக்செப்ட் பண்ணுற மாதிரியும், அந்த பில்லை வந்து பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரியும், அந்த பில் வந்து பணம் வராமல் போன மாதிரியும் ஒரு சம்மில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் செல்லராக இருந்தால். அதுவே நீங்கள் பையராக இருந்தால் அது உங்களுக்கு பில்ஸ் பேயபிள் ஆகும். அப்போ பில் அக்செப்டட் இருந்ததுன்னா செல்லர் அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ் பேயபிள்னு கொடுத்துக்குங்க. அடுத்தது அந்த அக்செப்டட் பில்லுக்கு பணம் கொடுத்ததாக சொல்லியிருந்தாங்கன்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு கொடுத்துக்குங்க. அன்புள்ள மாணவர்களே, ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை எப்படி வேகமாக ஜேர்னல் என்ட்ரியாக மாற்றுறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மெத்தடில் முக்கியமாக தேவைப்படுவது என்னன்னு சொன்னோம்னா, ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை பற்றிய ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அதை பாருங்கள். உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஜேர்னல் என்ட்ரி அவ்வளோதான். இந்த மெத்தட் வந்து ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை ஜேர்னல் என்ட்ரியாக மாற்றுறதுக்காக மட்டுமல்ல, ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணவும் உங்களுக்கு பயன்படும். அதனால் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்தில் சுரேன் கிளாஸ் ரூம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.